ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான். எங்கள் ஊரில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காற்றடிச்சு மழை பெஞ்சிட்ருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேலே நல்ல மழை நிற்காமல் பெஞ்சிட்டே இருந்தது. நல்லா குளுகுளுன்னு இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் வெளியே உக்காந்துட்டு இருந்து, சரி மழை வருது, எதுனா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு போனேன். சிம்பிளாக உருளைக்கிழங்கு மசாலா போண்டா தான் செய்யலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கு மசாலா. எப்பவும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு தான் செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. அடிக்கிற மழைக்கு ரொம்ப சிலுன்னு சூடாக ஒரு கப் டீயோட மசாலா போண்டா சூப்பராக இருந்தது. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதானே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நல்லா மழை ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சாரல் அடிச்சுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் வெளியே உக்காந்துட்டு இருந்தது. மசாலா போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு 2 உருளைக்கிழங்கு வேக போட்டு அது தோலெல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்தது முன்னாடியே, அதனால் நான் உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் ஒரு டைம் நல்லா பெருக்கி எல்லாம் சுத்தமாக வச்சுட்டேன். துணி மட்டும்தான் மடிக்க வேண்டி பாக்கி இருக்குது. சரி மசாலா போண்டா செஞ்சு சாப்பிட்லாம், மழை நல்லா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போண்டா செய்யறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சீரகம் போட்டேன். இதில் கடுகு சீரகம் இது ரெண்டும் போட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சீரகம் போட்டால். அதனால் சீரகமும் போட்டு தான் நான் செஞ்சுருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் எல்லாம் எதுவுமே போடல. நான் வசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். இது கூட மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுருந்தேன். ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. கலருக்காக தான் நான் மஞ்சள் தூள் போட்டேன். பெருங்காயத்தில் உருளைக்கிழங்கு வாயுன்னு சொல்லுவாங்களே, ஒரு சிலருக்கெல்லாம் மூட்டி வலி வரும். அந்த வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன். இப்போ கூட வெளியே சரியான மழை இடியெல்லாம் இடிச்சிட்ருக்கு. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது கூட கடைசியாக நான் கொஞ்சமாக லெமன் சாதம் சேர்த்துருந்தேன். உப்பு புளிப்பு காரமெல்லாம் சூப்பராக இருந்தது. கடைசியாக கொத்தமல்லி தூவி இதை அப்படியே ஆற வச்சுட்டு, ரொம்ப சுட இருந்தால் குடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஆறட்டும். இப்போ இதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எங்கள் வீட்டில் கடலை மாவு இல்லை, அதனால் நான் கடலை மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நான் கோதுமை மாவும் கொஞ்சம் பஜ்ஜி மாவு இருந்தது, அது கூட உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடலை மாவு கூட செய்கிறதோடு கோதுமை மாவில் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன் நான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா ரவுண்டையும் பிடிச்சி வச்சிடலாம். நான் ஒட்டி தான் அப்படின்றதுனால நான் 5 பால் தான் செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு அது மாவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இருந்தேன். நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவு கூட இது சேர்த்து பெரட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பரான மசாலா போண்டா, மசால் வடை எதுனா சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோலாம் போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. முகம் காமிக்காமலே நான் 2000 சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாதியாக பார்த்துட்டு இது பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். நானும் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். பாருங்கள், எல்லா போண்டாவும் நான் போட்டு எடுத்துட்டு நான் கையில் தான் போட்டேன். எல்லா போண்டாவும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன்.
எங்கள் குட்டி பாப்பா வந்து அடம்பிடிச்சிட்ருக்கா. அவளை சமாளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு டீ போட்டு நல்லா சுடு அடிக்கிற மழைக்கு சூடாக மசால் போண்டாவும் டீயும் சூப்பர் காம்பினேஷன். முடிச்சுட்டு சாப்பாடு இருக்குது, கொஞ்சமாக ஏதாச்சும் குழம்பு வச்சுக்க வேண்டியது. இதுதான் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நானும் பச்சை மிளகா